ஹாய் வெல்கம் டு எம்முஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கேரட் சட்னி. ஸோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கேரட் சட்னியும் இட்லியும் தான். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், கேரட், டொமேட்டோ. அதுக்கப்புறமா இப்போ இது எல்லாமே தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடலப்பருப்பு ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆனியன் போட்டுக்கிறோம். ஸோ ஆனியன் போட்டு இப்போ நெக்ஸ்ட்டு அது கூடவே நம்ம ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறோம். ஜீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜிஞ்சர், இப்போ இந்த ஜிஞ்சரையும் இதில் ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்லிக், பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கலக்கி விடணும் இதை. அதுக்கு முன்னாடி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கலக்கி விடணும். நம்ம நல்லா கலக்கி விடணும் இதை. நல்லா இது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ கொஞ்சமாக கேரட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 to 4 கேரட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ கேரட் போட்டிருக்கோம். கேரட்டை இப்போ நெக்ஸ்ட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஃப்ரை ஆகணும் ஆயில்லையே. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் எல்லாம் ஒன்றா சேர்த்து. அதுக்கப்புறமா இப்போ தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு கட் பண்ண தேங்காவையும் ஆட் பண்ண போகிறோம். கட் பண்ண தேங்காய் போட்டதுக்கப்புறமா நம்ம இதையும் கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு தக்காளி ஆல்ரெடி காட்டினேன் இல்லைங்களா, அவ்வளோ தக்காளி போட்டால் போதும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி வச்சுக்கணும், டேம்ரின். அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ கொத்தமல்லி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக டேம்ரின் ஆட் பண்ணிவிட்டு அந்த புளி. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சால்ட் போடுறோம். சால்ட் போட்டு இப்போ எல்லாமே வதக்கி எடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக சூடு ஆறதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். திருப்பி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகமும் உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ அரைச்சி வச்ச சட்னியும் இது கூட ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த சட்னி எடுத்துக்கோங்க. சட்னி எடுத்து இப்போ அது கொஞ்சமாக இதிலே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் இப்போ அதை சர்வ் பண்ண போகிறோம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.